இதுதாங்க தாளிக்கீரை. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதுலேருந்து வெறும் இலையை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுங்க போதும் சாம்பார் வைக்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் 100 கிராம் பருப்பு போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துங்க. கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. அதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் போட்டுங்க. போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு ஒரு 20 பல், பச்சை மிளகா ஒரு 4 போட்டு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. தாளிக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் போட்டுருங்க. அதில் பருப்பு வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் இருத்து ஊற்றிக்குங்க. பருப்பு தண்ணி கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கீரை வேக வரைக்கும் வேக வச்சு எடுத்துங்க. கீரையை அழுத்தி பார்த்தோமா நம்ம வெந்துடுச்சு. அதை கல் சட்டியில் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். புளி அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. அது பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டு தாளிச்சுங்க. காஞ்ச மிளகா வதங்கினோடனே புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் ஊற்றிக்குங்க. அவ்வளவுதாங்க, சுவையான தாளிக்கீரை பருப்பு கடைச்சல் ரெடி ஆயிடுச்சு.